கன்னிராசி கவனம் தேவை. கண்டகச்சனின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு 2025 வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியில் இருக்க வேண்டிய கேது பகவான் ராசிக்கு 7வது வீட்டில் இருந்து பலவிதமான இடையூறுகளை கொடுத்துருந்துச்சு. ஆணாக பிறந்தீங்கன்னா சித்தர், பெண்ணாக பிறந்தா சிஸ்டர். கன்னியாஸ்திரி ஜாதகம்னு சொல்லக்கூடிய தன்மை உண்டு. அன்பா பண்பா அனுசரணையா அண்ணனா தம்பியா உங்களுக்கு ஒரு நட்பு வந்து அந்த நட்பு காதலாகி உங்கள் வாழ்க்கையே டிப்ரெஷனில் ஆகக்கூடிய ஒரு தருணம் உண்டு. கொஞ்சம் ஆவாத நேரம் நடந்துக்கிட்டு இருக்கும் கன்னிராசியில் உள்ள பெண்களுக்கும் கணவனுக்கும். நிலையான நீதிமான் சொல்லக்கூடியது சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் பலமாக இருக்காரு. தப்பு பண்ணால் உடனே தண்டனை கொடுக்கும். ரொம்ப தெளிவாக இருக்கணும். கன்னிராசிக்காரங்களுக்கு சூனியங்கள் பண்ணுவாங்க. உங்கள் வளர்ச்சி போராமப்பட்டு உங்களுக்கு தொந்தரவுகள் பண்ணுவாங்க. உங்கள் ராசியில் கேது பகவான், ராசிக்கு 7வது வீட்டில் ராகு பகவான் இந்த 2.5 வருஷம் இருந்திருக்கும். கஷ்டம்தான் படுவீங்க, விரயம்தான் ஆகும், தொழில் நஷ்டம் கூட இருக்கும். சிவாய நம்ம வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப். பக்தி இன்ஃபோ சேனலை பார்த்துருக்கிற அனைவருக்கும் வணக்கம். 2025 சனி பகவானுடைய பயிற்சியை தான் நம்ம பார்க்க போகிறோம். 12 ராசிக்கும் சனி பகவான் என்னென்ன பலன்களை என்னென்ன பலவீனங்களை தரப்போகிறாருங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னே சனி பகவானுடைய குணாதிசைகள் என்ன, அவருடைய காரகத்தன்மை என்ன, அதை தெரிஞ்சுக்கலாம். சனி பகவான் ஒரு நீதிமான், நேர்மைக்கு அடிபணிஞ்சிருக்கக்கூடியவர். நீ யாராக இருந்தாலும் சரி, ஆளாகப்பட்ட அரசனாக இருந்தாலும் சரி, நீ தப்புன்னு ஒன்று பண்ணுனா உனக்கு தண்டனையை கொடுக்கக்கூடிய தன்மை உடையவர் சனீஸ்வர பகவான். வாதம் விவாதம் வம்பு தும்பு வழக்கு சண்டைகளுக்கு அதிபதி சனி பகவான். சத்ரு நோய் வறுமை கடன் பயம் ஏழ்மைத்தனத்தை கொடுக்கக்கூடியதும் சனி பகவான் தான். சனி பகவான் ஒரு ஜாதகத்தில் நல்ல பலமாக இருந்தால் தலைமை பொறுப்பு வகிக்கக்கூடிய அங்கத்தில் நிறையாவே இருப்பார். அதாவது ஒரு ஜட்ஜுன்னு சொல்லலாம். இப்படியாம்பட்ட ஒரு தன்மைகள்லாம் சனி பகவானுக்கு உண்டு. சனி பகவான் ஜாதகத்தில் கெட்டு போயிருந்தா, நீ BMW காரே வச்சுருந்தாலும் உனக்கு டிரைவர் இல்லைன்னா உனக்கு சனி பகவான் கெட்டு போச்சுன்னு தான் அர்த்தம். நிறைய கஷ்டப்பட்டு வண்டி ஓட்டக்கூடிய தன்மைகள் உடையவர்களுக்கும் சனி பகவான் தான் காரகன். ஆட்டோ ஓட்டுறவனுக்கும் சனி பகவான் தான் காரணம். காரு பஸ் லாரி ஓட்டக்கூடிய டிரைவராக வேலை பார்க்கக்கூடிய அனைவருக்கும் சனி பகவான் தான் காரகத்தன்மை. நம்ம வீடெல்லாம் குப்பையெல்லாம் எடுக்காங்க பார்த்தீங்களா, அந்த குப்பை எடுக்கக்கூடிய தன்மைக்கு காரகனும் சனி பகவான் தான். கோயில் வாசலில் யாசகம் வாங்கக்கூடிய தன்மை உடையவரும் சனி பகவான் தான். உடம்புல புண்ணு கிழிஞ்ச ட்ரெஸ்ஸு டேட்டியாக இருக்கக்கூடிய தன்மைக்கு காரகனும் சனி பகவான் தான். அப்போ ஜாதகத்தில் சனி பகவான் உச்சமாக இருந்தால் 4 பஸ்ஸுக்கு ஓனராக இருக்கலாம். சனி பகவான் ஜாதகத்தில் நல்ல பலன் பெறதுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த ஸ்லோகத்தை சொன்னீங்கன்னா 12 ராசிக்காரங்களும் இந்த 2025 யோகந்தான் ஏன் அடைப்பீங்க. இந்த ஸ்லோகத்தை சொல்கிறேன், மனசில் மட்டும் வேண்டிக்கிங்க. சொல்கிறேன். ஒன்பான் கிரகத்துக்குள் ஒன்றாய் மிளிர்கின்ற எங்கள் அண்ணா சனி ஈஸ்வர பகவானே, அன்பால் நான் உன்னை அடிப்பணிவேன். என்பால் நான் அடைந்த துன்பங்கள் போய் இருள் அகற்றி தூய நலம் திகழ எனக்கு இன்றே தருவாய் அருள். அண்ணா சனீஸ்வர பகவானே போற்றின்னு சொன்னாலும் சென்னை பல்லாவரத்தில் பொலிச்சல் இருக்க வேண்டிய சனீஸ்வர பகவான் கோயிலுக்கு போனாலும் முருகக்கடவுளும் சனீஸ்வர பகவானும் ஒன்று. வடபழனி ஆண்டவனை போய் வழிபட்டு வந்தாலும் உங்கள் ஆசைகள் தேவைகள் பூர்த்தியாகும். இந்த 2025 உங்களுக்கு யோகம்தான், நஷ்டம் வராது. 12 ராசிக்காரர்களும் அவங்கவுங்க குலதெய்வத்தையும் சனி பகவானையும் வழிபட்டு வந்தால் இந்த வருஷம் உங்களுக்கு பொன்னான வருஷமாக அமையணும். சிவாய நம. கன்னிராசி கவனம் தேவை. கண்டகச்சனின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு 2025 வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியில் இருக்க வேண்டிய கேது பகவான் ராசிக்கு 7வது வீட்டில் இருந்து பலவிதமான இடையூறுகளை கொடுத்துருந்துச்சு. இன்றைக்கி உங்கள் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். கன்னிராசியில் உள்ள பெண்கள் நிறையா படித்த ஜாதகம்னு சொல்லலாம். நிறையா டாக்டருக்கு படிப்பீங்க, நிறையா இந்த விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்கிற படிப்பீங்க, நிறையா பிஃபார்ம் படிப்பீங்க, சிஏ சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸில் படிக்கக்கூடிய ஒரு தன்மைகள்லாம் உண்டு. கலைத்துறையில் பிரகாசிக்குன்னு சொல்லக்கூடிய ஆசைகள் இருக்குது. ஆணாக பிறந்தீங்கன்னா சித்தர், பெண்ணாக பிறந்தா சிஸ்டர். கன்னியாஸ்திரி ஜாதகம்னு சொல்லக்கூடிய தன்மை உண்டு.
பாசத்துக்கு அதிபதியான ஒரு அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருக்கவே இருக்குது. ரொம்ப கவனமாக இருக்கக்கூடியவங்க கன்னி ராசியில் உள்ள ஆண்களும் பெண்களும் தான். டீனேஜ் பெண்கள்லாம் நீங்கள் மாட்டிக்குவீங்க. அன்பா பண்பா அனுசரணையாக அண்ணனா தம்பியா உங்களுக்கு ஒரு நட்பு வந்து அந்த நட்பு காதலாகி உங்கள் வாழ்க்கையே டிப்ரெஷனில் ஆகக்கூடிய ஒரு தருணம் உண்டு. ஏமாற்றமே அடையக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் உண்டு. ஒரு சில காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து ராகு தோஷம் வந்துட்டு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு நிறையாவே இருக்குது. உங்கள் முன்னோர் வழிபாடை நீங்கள் தான் பண்ணணும். உங்கள் குலதெய்வ வழிபாட்டை நீங்கள் தான் பண்ணணும். சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் 7வது வீட்டில் வரக்கூடிய ஒரு தருணத்தினால திருமணம் சொல்லிட்டாவே 7வது வீடு, காதல்னு சொல்லிட்டாவே 7வது வீடு, புருஷன் எப்படி இருப்பாருன்னு பார்த்தா 7வது வீடு. கொஞ்சம் ஆவாத நேரம் நடந்துக்கிட்டு இருக்கும் கன்னி ராசியில் உள்ள பெண்களுக்கும் கணவனுக்கும். கன்னி ராசியில் உள்ள ஆண்களுக்கும் மனைவிக்கும் ஆவாது. கொஞ்சம் கருத்து வேறுபாடு வந்து பிரியக்கூடிய ஒரு தன்மைகள்லாம் இருக்குது. ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் சொத்து பத்து கோடி ரூபாய் சொத்து, காரு, வீடு, பங்களாங்கள் ஏகப்பட்டது நிறையா வரும். ஆனால் ஏமாறுவீங்க. ரொம்ப கவனமாக இருக்கணும். யாரையாவது ஏமாற்றி அடி வயத்திலிருந்து சாபத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு கன்னிராசியில் உள்ள ஆண்கள் பெண்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் மாட்டிக்குவீங்க. அந்த சாபம் கேட்குறது உடனே அஃபெக்ட் ஆகக்கூடிய வருஷம் இந்த 2025. ரொம்ப தெளிவாக இருக்கணும். பயம் வரக்கூடாது, பயப்படக்கூடாது. சனீஸ்வர பகவானை அண்ணான்னு வழிபடணும். மற்ற கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது. குரு பகவான் உங்கள் ராசிக்கு நேர் வீட்டில் இருக்கார். அதனால் வந்து யோகங்களே வரக்கூடிய ஒரு தருணங்கள் இருக்குது. பயப்பட வேண்டாம். நீங்கள் உங்கள் முன்னோரை வழிபாட்டை பண்ணிட்டு வந்தீங்கன்னா படிக்கிற குழந்தைங்க படித்து வேலை பார்த்து நல்ல கன்சர்னில் ஒர்க் பண்ணி காசு பணத்தை அம்மா அப்பாவுக்கு கொடுத்து வாழ்க்கையை சூப்பராக கொண்டு போகக்கூடிய தருணங்கள்லாம் உண்டு. ஆனால் திருமணம் சொல்லக்கூடிய சடங்கு தான் மாட்டிக்குவீங்க. காதல்னு சொல்லக்கூடிய சடங்கில் மதம் மாறின ஒரு ஆணோ ஒரு பெண்ணு மேலேயோ தொடர்பு வந்தாலும் நீங்கள் கோழி முட்டை தான். இத்தனை நாள் படித்த படிப்புக்கும் இத்தனை நாள் இருந்த ஒரு தன்மையும் உங்களை விட்டு விலகிடும். முடிஞ்ச அளவுக்கு தாய் தகப்பனுடைய ஒப்பீனியனில் அவங்க பார்க்கக்கூடிய பெண் மாப்பிள்ளைகளை பார்த்து முடிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை டாப்பில் வரக்கூடிய தருணம் உண்டு. ஏமாறாதீங்க, ஏமாற்றாதீங்க. நிலையான நீதிமான் சொல்லக்கூடியது சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் பலமாக இருக்கார். தப்பு பண்ணால் உடனே தண்டனை கொடுக்கும். நிறையா கன்னிராசிக்காரங்க அந்த ஸ்மக்லிங் பண்ணக்கூடிய தன்மைக்கு உண்டான சூட்சமமான குறுக்கு புத்திலாம் உங்களுக்கு வரும். அந்த மாதிரி குறுக்கு புத்தியில் போனீங்கன்னா மாட்டிக்குவீங்க. சினிமா நடிகர்லாம் சினிமாவில் நடிக்கிறோமா அதோடு விட்டுறணும். அதை பண்ணணும், ஸ்மக்லிங் பண்ணணும்னு சொல்லக்கூடிய ஆசைகளில் குறுக்கு வழியில் சம்பாதிக்குங்கிற ஆசைகளில் கலைத்துறையில் இருக்கிறவங்க போனீங்கன்னா மாட்டிக்குவீங்க. ரொம்ப தெளிவாக இருக்கணும். கன்னிராசிக்காரங்களுக்கு சூனியங்கள் பண்ணுவாங்க. உங்கள் வளர்ச்சி போராமப்பட்டு உங்களுக்கு தொந்தரவுகள் பண்ணுவாங்க. அதெல்லாம் பின்னாடி வரதெல்லாம் பார்க்காதீங்க. தெய்வத்து மேலே பாரத்தை போட்டு குரு பகவானையும் சனி பகவானையும் ஆதங்கமாக ஆசையாக நினச்சிக்கிட்டு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டே போனீங்கன்னா நீங்கள் டாப்பில் வரக்கூடிய ஒரு நேரம். லூஸ் டாக் கூடாதீங்க. ரொம்ப தெளிவாக இருக்கணும். வாழ்க்கையை ரசித்து ருசித்து வாழக்கூடிய தன்மை உடையவங்க நீங்கள். கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யமாக சந்தோஷமாக வாழுங்க. கருத்து வேறுபாடுகளை வச்சுக்காதீங்க. விட்டு கொடுத்து வாழ்ந்துட்டு போங்க. விட்டு கொடுத்து வாழ்ந்து போனால் இந்த 2.5 வருஷம் உங்களுக்கு எந்த குறையும் வராது. உங்கள் ஃபேஸ் வேல்யூ பிரதிபலிக்கக்கூடிய ஒரு தன்மை, நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் உங்கள் ஜாதகத்தில் நிறையவே இருக்குது. இருந்திருந்தாலும் போன 2025க்கு முன்னே உங்கள் ராசியில் கேது பகவான், ராசிக்கு 7வது வீட்டில் ராகு பகவான் இந்த 2.5 வருஷம் இருந்திருக்கும். கஷ்டந்தான் படுவீங்க, விரயந்தான் ஆகும், தொழில் நஷ்டம் கூட இருக்கும். பலவிதமான நஷ்டத்தெல்லாம் இந்த கொரோனா வந்து 3 வருஷம் எப்படி நம்ம கஷ்டப்பட்டோம் அந்த மாதிரி நீங்கள் கஷ்டப்பட்டுருக்கணும். இந்த 2.5 வருஷம் போதும். இனி உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய தருணம் உண்டு. உங்கள் வேல்யூ பெரிய லெவலுக்கு வரும். அதாவது கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை உண்டு. சேர்ந்து வாழணும். கணவன் மனைவிக்குள்ளே சந்தோஷமாக பிள்ளைங்களோட வாழ்ந்து வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை சிறக்கும். கன்னிராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க இறைவனை பிரார்த்திக்கிறேன்.